Taste the Daily. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தனக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்ற விடியா திமுக இளைஞரணி அமைப்பாளரை கண்டித்து அதிமுக ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தர்ணாவில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நங்கவள்ளியை சேர்ந்த அதிமுக ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரான பானுமதி பாலசுப்ரமணியத்திற்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் நிரவி கம்பி வேலி அமைத்து ஆக்கிரமிக்கும் முயற்சியில் சேலம் மேற்கு மாவட்ட விடியா திமுக இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு சென்ற அதிமுக ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தர்ணா போராட்டத்திற்கு பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விடியா திமுக இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் மீது பானுமதி பாலசுப்ரமணியம் புகார் அளித்துள்ளார். விடிய ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து நில அபகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் பொம்மை முதல்வர் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். அத்துமீறி ஏன் அவ்வளோ க்ரௌடை எங்களால் சமாளிக்க முடியல. நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம். க்ரௌடு வரதே எங்களுக்கு தெரியாது. 200 பேர், ஒரு லாரியும் 15 காரும் வந்துச்சு. ஆயுதங்களோடு அவங்க போட்டுட்டு போகிறாங்க. எங்களால் தடுக்க முடியல. அது இப்போ நான் கணவனை இழந்து தனியாக இருக்கிற ஒரு பெண், என்னால் தனியாக போராட முடியல. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே போலி மருத்துவ சான்றிதழ்கள் வழங்கிய விவகாரத்தில் அகில இந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பையா பாண்டியன் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் 19ஆம் தேதி கோவிலாம்பூண்டி கிராமத்தில் வாய்க்கால் பாலம் அருகில் அண்ணாமலை பல்கலைக்கழக போலி சான்றிதழ்கள் கிடந்த விவகாரத்தில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையில் சித்த மருத்துவ சங்க மாநில தலைவராக உள்ள திருச்சியைச் சேர்ந்த சுப்பையா பாண்டியன் போலி சான்றிதழ் தயாரித்த கும்பலுக்கு ஏஜென்ட் போல் செயல்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து சுப்பையா பாண்டியனை கைது செய்து வீட்டில் ஆய்வு செய்ததில் 10க்கும் மேற்பட்ட போலி சான்றிதழ் இருந்தது தெரியவந்தது. மேலும் சான்றிதழுக்கு 5000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பெற்றதும் தெரியவந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே கட்டட வசதி இல்லாத அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் அவதியுறுவதாக மக்கள் குற்றம் சாட்டி அரசு பேருந்தை சிறைபிடித்தனர். தியாகதுருகம் அருகே உள்ள முடியனூரில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 300 பேர் படிக்கின்றனர். இந்த பள்ளியில் போதிய அடிப்படை வசதி இல்லாததால் மாணவர்கள் தரையில் அமர்ந்து படிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு தரம் உயர்த்த அனுமதி கொடுத்தும் ஊர் பொதுமக்கள் சார்பில் இடத்தை தேர்வு செய்து கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் திறனற்ற திமுக அரசை கண்டித்தும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.